வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான வீட் ஃப்ளார் டூட்டி ஃப்ரூட்டி கேக் செய்ய இந்த வீடியோவை சர்வ் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுல் மேலே வடிகட்டி வச்சுருங்க. ஆஷிர்வாத் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா மெஷர்மெண்ட்டையும் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அதே கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை ஒரு ஏலக்காய் விதையை சேர்த்து மிக்சி ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் உப்பு மட்டும் வீடியோவில் மிஸ் ஆயிடுச்சு, சாரி ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே சேர்த்து லைட்டாக ஜலிச்சுக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக வந்துட்டதுக்கு அப்புறமா காய்ச்சி ஆற வச்ச பால் 3/4 கப் சேர்த்துக்கோங்க. நான் டூட்டி ஃப்ரூட்டி சேர்க்க போகிறேன் அப்படின்றதுக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு பால் எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன். அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு கால் கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில், ஃப்ளேவர்டு எதுவும் இருக்கக்கூடாது, அன்ஃப்ளேவர்டாக இருக்கணும். ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் தயிர், புளிச்ச தயிராக இருக்கக்கூடாது. எல்லாமே சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லேயர் கன்சிஸ்டன்சி வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பேட்டர் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி போட்டு லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பேட்டர் ரெடி. இப்போ ஒரு நல்ல கனமான பாத்திரம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கிறது எது கனமாக இருக்கோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு ட்ரே தான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த ட்ரேயில் அந்த அன்ஃப்ளேவர்ட் ஆயிலை கொஞ்சமாக ஊட்டி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டுட்டு டஃப் பண்ணிக்கோங்க. இதில் எப்படி டஃப் பண்ணுறதுன்னு நான் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி மெத்தட்லேயே டஃப் பண்ணிக்கோங்க. பட்டர் ஷீட் இருந்ததுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு செய்யணுன்றதுக்காக நான் இந்த மெத்தடில் தான் செய்கிறேன். ஸோ இதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டஃப் பண்ணி விட்டதுக்கப்புறமா எல்லா இடத்துலையும் இந்த மாவு ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமா இந்த ட்ரே வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த பேட்டரை இதில் ஊற்றிட்டு 3 தடவை தட்டி விட்டுட்டு வச்சுக்கோங்க. ஏன் அந்த மாதிரி தட்டுறோம் அப்படின்னா, ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அது இந்த ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருந்தால் தான் சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக ஃப்ளப்பியாக டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ நமக்கு பேட்டர் ரெடி. ஒரு குக்கரில் விசில் கேஸ்கட் எதுவுமே போடாமல் ஒரு லேயர் உப்பு போட்டு ஒரு ஸ்டாண்டை வச்சு மூடி ஹை ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க. ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த பேட்டரை தூக்கி அதில் வச்சுட்டு மேலே இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சினஸ் வேணுன்றதுக்காக நான் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். அதுக்கடுத்து குக்கர் மூடி போட்டுட்டு, அதாவது விசில் கேஸ்கட் எதுவுமே போடக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் 45 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட டேஸ்டியான கேக் ரெடி. ஒரு ஸ்போக்கோ இல்லை டூத் ஸ்டிக்கோ வச்சு இது மாதிரி குத்தி செக் பண்ணும்போது பேட்டர் ஒட்டாமல் வரணும். நல்லா அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா ரெடி. குக்கருக்கு குக்கர் இது வேரி ஆகும். 30 மினிட்ஸில் கூட சில பேருக்கு ரெடி ஆகும். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கத்தியில் ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு லைட்டாக தட்டிட்டு போட்டிங்க அப்படின்னா நம்ம கேக் ரெடி ஆகிடும். இது சர்க்கரை எதுவுமே சேர்க்காம மைதா சேர்க்காம செய்கிறனால ரொம்ப ஹெல்த்தியான கேக். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம். ரொம்ப ஃப்ளஃபியாக டேஸ்டியாக இருக்கும். இதோ வேலண்டைன்ஸ் டே வேறு வருது. உங்களுக்கு பிடிச்ச லவ்டு ஒன்றுக்காக நீங்களும் இது மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்துங்க. அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான கேக் ரெடி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.